அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. மே 31 புனித கன்னிமரியால் எலிசபெத்தை சந்தித்தல். கன்னிமரியிடம் தேவதூதர் மங்கள வார்த்தை சொன்ன பிறகு சில நாட்களுக்குள் யூதேயா நாட்டிலுள்ள தன் உறவினரான எலிசபெத்திடம் செல்கின்றார். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்த நேரத்தில்தான் கன்னிமரியாள் என் ஆன்மா ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என்ற தனது ஒப்பற்ற சங்கீதத்தை பாடி பூரிப்படைந்தார். கடவுளை நினைந்து என் உள்ளம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மக்களிக்கின்றது. ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. ஈனனில் வல்லவரா கடவுள் எனக்கரும் செயல் பல செய்துள்ளார், எனக்கரும் செயல் பல செய்துள்ளார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. கஞ்சி நடப்போர்க்கு இரக்கம் காட்டுகிறார், உள்ளத்தில் சேரங்குடன் இருப்போரை சிதறடிக்கின்றார். வலியோரை அறியாமையினின்று எரிந்து தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார், தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகிறார். ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழ்கின்றது. நேசரம் கடவுளை நினைந்து என் உள்ளம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மக்களிக்கின்றது. ஊற்றுவழியிலிருந்து மகிழோடு தண்ணீர் முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள்.
மக்களினங்களுக்கிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தண்ணீர் முகந்து ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 39 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாளின் குழந்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். My soul glorifies the Lord, and my spirit rejoices in God my Savior. லூக்கா 1:46. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, Blessed Elizabeth of Trinity quotes, in what peace, in what recollection Mary lent herself to everything she did. How even the most trivial things were divinized by her. For through it all, the Virgin remained the adorer of the gift of God. மரியாள் தான் செய்த அனைத்தையும் திறந்த மனத்துடனும் சமாதானத்துடனும் செய்ய உடன்பட்டார். எவ்வாறு மிகவும் சாதாரணமானவையும் அவரால் தெய்வீகமாகிறது. ஆகவே அனைத்திலும் வணக்கத்துக்குரிய கடவுளின் கொடையாய் இருக்கிறார். ஒரு சாதாரண பூ அது இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றவாறு பெருமை அடைகிறது. மலர்களை நாம் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம்.
பெண்கள் தங்கள் கூந்தலிலே ஆலயத்திலே ஆண்டவருக்கு அர்ச்சனையாக இப்படி பல வகைகளிலே மலர்கள் பயன்படுகின்றன. ஆனால் ஆலயத்துக்கு அர்ச்சனையாகின்ற மலர்கள் பெருமை பெறுவதை போல தேவதாய் பெருமை பெறுகிறார். இறைவனை சுமந்ததால், இறைவனுக்கு தன்னை முழுவதையும் அர்ப்பணித்ததால், ஆண்டவரே இதோ உமது அடிமை, ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற வார்த்தைகளிலே தன்னையே அர்ப்பணமாக்கியவர் அவர். ஒவ்வொரு தாய்மையும், every pregnancy brings anxieties. Every experience of parenthood comes fully equipped with inadequacies and apprehensions. But even in their very human fears, Mary and Elizabeth trusted in God and said yes. ஒவ்வொரு தாய்மையும் கவலைகளை கொண்டு வருகிறது. வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி பிறக்குமோ, என்ன வலியை கொடுக்குமோ, வேதனைகளை கொடுக்குமோ, பிரச்சனைகளை கொடுக்குமோ என்று அங்கலாய்ப்பது இயல்பு. ஒவ்வொரு தாய்மையின் அனுபவமும் போதுமானதல்லாத தேவையற்ற கவலைகளுடனேயே உள்ளது. இது மனிதத்தன்மையால் விளைந்த பயம். ஆனால் மரியாளும் எலிசபெத்தும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆம் என்று பதில் அளித்தார்கள். ரெண்டு பேரையும் பாருங்க. ஒருத்தருக்கு திருமணமே ஆகவில்லை, தாய்மை பேரு. இன்னொருவர் வயதானவர், தாய்மை பேரு. இரண்டு பேரும் அதை குறித்து அங்கலாய்த்தாலும், முதலில் மிரண்டு போனாலும், இறைவனுடைய சித்தம் ஆம் என்று தங்களையே உட்படுத்தி கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்த பெருமை, எல்லா தலைமுறைகளும் இனி என்னை பேருடையாள் என்று போற்றுமே. என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னை சந்திக்க வந்தது எப்படி? அவருடைய பிரசன்னத்தை கண்டேன். அந்த பிரசன்னம் அன்று அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்தது. தேவத்தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு, பாலன் சிசு, எலிசபெத்தம்மாள் வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்நாபக அருளப்பருக்கு அந்த ஆசியை அளிக்கிறது. இந்த வாழ்த்தை கேட்டதுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. தாய்க்கு தெரியும் குழந்தையினுடைய அசைவுகள். தேவதாயினுடைய அனுபவம் இதுதான். அந்த மகிழ்ச்சி, அந்த ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனுக்கு அடிபணிதல், இவைகளை எல்லாம் இவற்றில் பார்க்கிறோம். சிற்றறிவு பேரறிவை ஏற்றுக்கொண்டது. காரண காரிய விஞ்ஞானம் தோற்று போனது. பக்தியினால் சக்தியானாள் அவள். பக்தியினால் சக்தியானாள் அவள். இந்த பக்தி விசுவாசம் அதுதான் அங்கே மெய்ப்படுகிறது. சாதாரண விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பேரறிவுடைய ஞானம் பெற்றவர்களால் தான் சிற்றறிவு படைத்த நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அது இப்படிப்பட்ட தாய்மையோ அல்லது நாம் கடந்த ஞாயிறன்று கொண்டாடினோமே தமத்திருத்துவமோ, எதையும் புரிந்து கொள்ள சாதாரண அறிவு போதாது. இறைவனுடைய அருள் ஞானம் வேண்டும். வெளிச்சத்தின் பிம்பமானாள், வழிக்கே வழியானாள், தெய்வ அரிச்சுவடியை அச்சிடும் பதிகமானாள். உற்பவங்களின் சூட்சுமமோ உடல் கடந்ததாய் பொலிகிறது. தெய்வ அரிச்சுவடியை அச்சிடும் பதிகமானாள். பிரிண்டிங் பிரஸ் என்ன செய்து தேவையானவைகளை நமக்கு அச்சடித்து கொடுக்கிறது. தேவதாய் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி கடவுளுடைய திட்டங்களை கொடுக்கின்ற நற்செய்தி பதிகமானாள். The printing press of God. எனவே இன்று தேவதாயினுடைய மாதத்தை, வணக்க மாதத்தை முடித்து வைக்கின்ற இந்த அற்புதமான அருமையான தேவதாயின் மாதம் இது அல்லவோ? இதை மகிழ்ந்து கொண்டாடிட புறப்படு தோழா. அவர் என்றும் நம் தாய். அவரை நாடி தேடி வந்தவர் எவரும் ஒருபொழுதும் கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டு கேள்விப்பட்டதில்லையே என்பது புனித பெர்னார்துடைய ஜெபம்.
அத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Dear Lord, give me the grace to surrender to you. Let me trust that you are there for me. Hold me as close to you as a newborn is held by a parent. Teach me how to be humble so that with the same joy as Mary and Elizabeth, I can serve in the way you want me to. அன்பு தெய்வமே இறைவா, உம்மிடம் சரணடையும் வரத்தை எமக்கருளும். நீர் எனக்கு அருள் புரிவர் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்வேனாக. பிறந்த குழந்தையை பெற்றோர் இறுக அணைத்துக் கொள்வது போல எமையும் உமக்கு நெருக்கமாய் அணைத்துக் கொள்ளும். தேவத்தாய் மரியாவை போலவும் புனித எலிசபெத் அம்மாவை போலவும் பணிவாயிருக்க எமக்கு கற்றுத்தாரும். அதனால் அவர்களை போல நாங்களும் பேரின்ப மகிழ்ச்சியில் பங்கு கொள்வோமாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. திருவடி வைத்தோம் மாற்றிடுவாய்